அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. ஆண்மநேய சான்றோர் மக்களை வள்ளலார்தாசன் வணங்கி வருகின்றேன். இப்பொழுது பதிவு 9வது பதிவில் இந்த வள்ளலார் காட்டும் சுத்த சன்மார்க்கத்தில் இப்போ தீப ரகசியத்தை பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரி, தீப ரகசியம். இப்பொழுது வடலூரிலே ஏகப்பட்ட கும்பல் அந்த ஞானசபை தீபத்தை பார்ப்பதற்கு பூசந்தோறும் லட்சக்கணக்கிலே கூடுகிறார். சரி, இப்போ இறைவன் அவர்கள் காட்டிய சிலை ரூபங்களெல்லாம் பொய்யானது என்று கூறுகிறீர்களே. நான் பொய்யானதுன்னு கூறுறதை விட வள்ளலார் சொன்னதை தான் நான் சொல்கிறேன். ஏன்னா சமயாதிகள் எல்லாமே பொய்ன்னு சொல்லிட்டார். அதுக்கு நான் பின்னால் வேணும்னா அது ஒரு தனி விளக்கம் தர்றேன், எப்படி என்று எப்படியெல்லாம் அது பொய் என்பதை சொல்லுகிறேன். அது எல்லாம் கற்பனாதி தெய்வங்கிறதுனால பொய்ன்னு சொல்லிட்டாங்க. அதில் காட்டுற வழியும் பொய்ன்னு சொல்லிட்டாங்க. அதனால் அதில் போய் வழிபடுறவங்களுக்கெல்லாம் ஏதாவது நன்மை கிடைக்காமையா இருக்கு அப்படின்னா கிடைக்கும். ஏன்னா கடவுள் என்று நம்பி மனிதன் எதை வணங்கினாலும் அதுக்கு உள்ள பலன்கள் கொஞ்சம் கிடைக்கத்தான் செய்யும். அது பொய்ய வணங்கினாலும் மெய்ய வணங்கினாலும். ஆனால் இந்த பொய்யை வணங்குவதை விட மெய்யை வணங்கினால் அதிகமான பலன் கிடைக்கும். அதுதான் எல்லா கோயிலுக்கும் போய் மாதிரியும் வள்ளலாரை கோயிலுக்கும் போகிறேன்னு சொல்லி வடலூருக்கு வர்றவங்களுக்கு கொஞ்சம் ஈர்ப்பு அதிகமாக இருக்குது. காரணம் என்னென்னா, அங்கே கிடைக்கிறத விட இங்கே கூடுதலாக கிடைக்கிது. அவங்க சுத்த சன்மார்க்கமெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு வர்றாங்கன்னு சொல்ல முடியாது. முழுக்க சைவமாக இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. அன்னைக்கு வேணும்னா சைவமாக வருவாங்க, அது விரதம் எடுத்துகிட்டு வர்றது மாதிரி, எல்லா சாமியும் கும்பிடுறது மாதிரி இந்த வள்ளலாரையும் ஒரு சாமியாக கும்பிடுவாங்க. இவர்களுக்கு ஆர்வலர்கள்னு நான் சொல்கிறது, சுத்த சன்மார்க்க ஆர்வலர்கள்னு சொல்கிறேன். இன்றைக்கி வடலூரில் ஜோதி பார்க்குறதுல 90-95% இந்த ஆர்வலர்கள் தான். எல்லா சாமியும் கும்பிடுறது மாதிரி கும்பிட்றான். சுத்த சன்மார்க்கத்தினுடைய விளக்கங்களை தெரிந்து கொண்டோ, அந்த வழிமுறைகள் கொள்கைகளை புரிந்து கொண்டோ, அதன் வழி முழுக்க கடைபிடித்தோ இருப்பவர்கள் மிக குறைவுதான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதனால் இங்கே வணங்கும் பொழுது இந்த உண்மையான தீப நிலைப்பாடு, அங்கே சிலைக்கு தானே அந்த தீபத்தை காட்டினாங்க. இங்கு இறைவனே தீபம் என்று சொல்லுகின்ற அந்த ஒரே நிலைக்கு காட்டுவதனாலே இங்கு அதிகமான அவர்கள் எண்ணுகின்ற நினைப்பது கிடைக்கிறது அதிகமாக கிடைக்கும். ஆனால் அந்த மரணமிலா பெருவாழ்வு, பெருநிலை, முத்தி சித்திக்கெல்லாம் மேலான நிலை, வள்ளலார் கண்ட நிலைக்கு போகணும்னா நம்ம சில இதை வள்ளலாரினுடைய நிலையை அறிஞ்சிக்கிட்டு அதன் வழியிலே பயணித்து அதன் வழியிலே இந்த ஞானசபை வழிபாட்டை செய்ய வேண்டும். அதை நம்ம ஏற்றிக்கணும். இதை இங்கே கருத்திலே கொள்ளும்படி நான் உங்களை பணிவோடு விண்ணப்பித்துக் கொள்ளுங்கள். அது ரொம்ப முக்கியம். அதனால் இங்கே நமக்கு அது போன்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி விட்டார். இந்த சுத்த சன்மார்க்க கடவுள் என்பது எங்கும் நிறைந்தது. இப்போ எங்கும் நிறைந்ததுனால தான் எதை சொல்லி கும்பிட்டாலும் அது அங்கங்கே இருந்து அந்த ஆற்றல் அந்த ஆற்றலை எதை சொல்லியோ வணங்குறாங்க தெரியாதவங்க. அதனால தான் எங்கெங்கிருந்து உயிர் ஏதேது வேண்டினும் அங்கிருந்தருள் அருட்பெருஞ்சோதின்னு ஐயாவே வேண்டிக்கிடுறாரு. இன்னும் கூட அடுத்த ஸ்டெப்பு மேலே போய் என்ன சொல்கிறாரு, ஏங்காது உயிர் திரள் எங்கெங்கே இருந்தனும். அது கடவுள்னே ஒன்று இருக்குதுன்னு தெரியாமையே இருக்கிற உயிர்களுக்கு கூட நீ அருள் புரியணியா அப்படின்னு வேண்டிக்கிறார். ஆகையினால இந்த தீப வழிபாடு சிறந்தது. அது திலைக்கு தீப வழிபாட்டை விட அருட்பெருஞ்சோதி ஞானசபையினுடைய தீப வழிபாட்டு முறைகளிலே நாம் முன்னெடுத்து சென்றால் இந்த தீப ரகசியத்தை உணர்ந்து அதை நாம் உள்ளே காண வேண்டும் என்ற நிலையோடு நாம் அந்த அருட்ஜோதியை அருட்பெரும் ஜோதியை கண்டால்
நிரம்ப பலன் கிடைக்கத்தானே செய்யும். கிடைக்கும் கிடைக்கும். அதுக்காக தான் அதை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. ஆனால் அந்த வடலூரில் போய் தான் அந்த ஏற்றி ஒரு திருப்பு 2 திருப்பு அங்கேயும் போய்ப்பார். நீனும் அந்த மாதிரி ஒரு அமைப்பை அந்த குண்டு விளக்கில் வச்சு ஆராதனை செய்து கொள்வது மாதிரி ஏற்றுறதுக்கு, அதுக்கு ஒன்றும் இந்த இடத்துல ஏற்றினா தான் ஏற்றணும்னாலாம் ஒன்றும் இல்லை. இன்னும் ஒன்று நான் கவனத்தில் கொள்ள சொல்கிறேன். சன்மார்க்கத்திற்கு இந்த தலம், தீர்த்தம், மூர்த்தி இவைகளெல்லாம் இல்லை. எங்கும் நிறைந்த அந்த அருட்பெருஞ்சு. இந்த இடத்துல தான் கடவுள் இருக்கு, இந்த மண்ணில் போய் மிரிச்சாதான் புண்ணியம், இந்த மூர்த்தி தான் சிறந்த மூர்த்தி என்பதெல்லாம் இல்லை என்பதையும் சுத்த சன்மார்க்கத்துக்கு வர்றவங்க உணரணும். இதையெல்லாம் மேற்கொண்டு அடுத்த பதிவில் அடுத்ததை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.